போல் வந்து விழுந்துட்டா ஏண்டா நீங்க தான் இந்த வாழை கணிக்கிற வாழைக்குள்ள வந்து வெட்டிட்டு போறேன் மாமா நான் அப்படிலாம் வெட்டல மாமா அது வெட்டலையா கள்ளனோட இப்ப போல் வந்து போய் சொல்றேன் கள்ள நாயர் இவ்வளவுல போல் வந்துச்சு மாமா மாமா வள்ளகெல்லாம் செட்டியான புல்லா கிடக்குது கள்ளனுற பிரச்சனை பெரிய பிரச்சனையா கிடக்கு யாரா வளகு டேய் உளுந்தமா இருந்துச்சு டேய் யாரா நீ வளவுக்குள்ள வந்து நினைக்கா இல்ல மாமா போல் வந்து உளுந்துட்டு விளையாடிட்டு இருக்க என்னது போல் வந்து விழுந்துட்டா நிக்கிற வாழைக்குள்ள எல்லாம் வெட்டிட்டு போறேன் நீங்க தானே போல் வந்து விழுந்துட்டா ஏண்டா நீங்க தான் இந்த வளவுக்கு நிக்கிற வாழைக்குள்ள வந்து வெட்டிட்டு போறேன் மாமா நான் அப்படிலாம் வெட்டல மாமா அது வெட்டலையா கள்ளனோட இப்ப போல் வந்து போய் சொல்றேன் கள்ள நாயர் என்ன ஏதுன்னு கேட்காம நமக்கு அடிச்சு போட்டாரே வாழைக்குள்ள எல்லாம் வெட்டிட்டு போற வந்துருவாங்க போல் விழுந்துட்டு அது விழுந்துட்டு இது விழுந்துட்டு சரிக்கு போல் உண்மையிலேயே பொடியும் போலுக்கு தான் வந்தானோ அல்ல செல்ல நம்பாம நம்ம அடிச்சு போட்டோமே அநியாயமா அல்ல நம்மளை மன்னிக்கவே மாட்டான் இதை போய் நம்ம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் வரை போல கொண்டே கொடுத்து மன்னிப்பு கேட்கும் நான் உடனடியா என்னம்மா நீங்க விளையாட போற நீங்க ஒரு சாதியா வந்திருக்கிற என்ன நடந்த உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு போல் பக்கத்து விளையாக்க வைத்துமா அந்த போல் எடுக்க வந்தது வாழைக்குள்ள விளையாடுத்தி அவன் அடிச்சு போட்டாருமா அன்னைக்கு போல் எடுக்க போனவனுக்கு அடிச்சு போட்டாரா சரிம்மா நீ கவலைப்படாத உண்ட பக்கம் நியாயம் இருந்தா அல்லாஹ் எப்பயுமே உண்ட பக்கம் கூட இருப்பான் சரிம்மா இதுதான் நடப்பா அந்த பொடி என்ற ஊடு தம்பி தம்பி என்ன இவர் வாரு என்ன மாமா தம்பி உண்ட போல் இந்த வளவுக்குள்ள தம்பி இருந்துச்சு நான் என்ன ஏதுன்னு கேட்காமலுக்கு உனக்கு அடிச்சு போட்டேன் இந்த குடி உண்ட போல் தம்பி உண்ட போல் ஓ மாமா இந்த போல தான் மாமா நான் எடுக்க வந்தேன் நான் இந்த போலை மட்டும் உனக்கு தாரத்துக்கு வரல தம்பி இந்த போலை நீ எடுக்க வந்த உனக்கு நான் என்ன ஏதுன்னு கேட்காமலுக்கு அடிச்சு போட்டேன் நீ என்ன மன்னிச்சா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருந்து போகும் தம்பி நான் உன்னோட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் இல்ல மாமா எனக்கு ஒரு கோவம் இல்ல நீங்க தெரியாம தானே செஞ்ச நான் உங்களை மன்னிச்சிட்டேன் மாமா நீ என்ன மன்னிக்காத வரைக்கும் இறைவன் என்ன மன்னிக்க மாட்டான் தம்பி அதுக்காண்டி தான் நான் உன்னோட ஊடு தேடி வந்து உன்னோட மன்னிப்பு கேட்க பரவாயில்ல மாமா நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் உங்களை மன்னிச்சுக்குவான் பாத்தீங்களா மக்களே நாம ஒரு தவறு செஞ்சுட்ட மனுஷன்னா உரியவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் இறைவன் நம்மளை மன்னிக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும் அதனால இப்ப பரவி வரக்கூடிய அப்துல் பாசித் மௌலவியை பத்தி ஒரு வீடியோ உண்டு வைரலா பரவி வருது இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் நிறைய வீடியோக்கள் பரவி வருது அவர் செஞ்சாரா செய்யலையாங்கிறது அடுத்த விஷயம் ஒருவேளை அவர் செஞ்சிருக்கலாம் செய்யாமலுக்கு இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நீங்க சிந்திச்சு கொள்ளுங்க அவரால் நிறைய பேர் வந்துட்டு மார்க்கத்தை கற்றிருக்காங்க நிறைய செய்தாரா செய்யலையாங்கிறது பிரச்சனை இல்லை தயவு செய்து இந்த வீடியோ பகிராதீங்க தயவு செய்து அந்த வீடியோ போட்டவங்க யாராவது இருந்தா இந்த வீடியோவை பார்க்குற நீங்க யாராவது இந்த வீடியோ போட்டவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை டிலீட் செய்யுங்க ரொம்ப கவலையோட இந்த வீடியோல இருந்து நான் விடைபெற்றுக் கொள்றேன் நண்பர்கள் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு நம்ம நேசித்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வந்து அதை நம்ம கேட்டு நம்ம நேசித்த ஒரு மனிதர் இந்த அவமானப்பட்டு நிக்காரு செஞ்சியா செய்யலையாங்கிறது பிரச்சனை இல்லை தயவு செய்து அல்லா இடத்துல எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க இந்த இழிவுல இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் துவா செய்யுங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.